வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய வருடாந்திர தெப்போற்சவம். ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக தெப்பத்தில் வலம் வந்தருளிய ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் சந்தன உற்சவம். சந்தன அலங்காரத்தில் ஊஞ்சல் சேவை கண்ட ஸ்ரீ காமாட்சி அம்பாள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய தைத்தேர் திருவிழா. பல்வேறு வாகனங்களில் புறப்பாடு கண்ட ஸ்ரீ நம்பெருமாள். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் தெப்பத் திருவிழா. ஸ்ரீ தெய்வானை அம்பாளோடு தெப்பத்தில் உலா வந்த முருகப்பெருமான். கும்பகோணம் திருச்சேரை ஸ்ரீ சாரநாத பெருமாள் கோயில் தைப்பூசம். விமர்சையாக நடைபெற்ற தங்க கருட சேவை. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதியில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் வருடாந்திர தெப்போற்சவத்தை முன்னிட்டு உபயநாச்சியார்களுடன் ஸ்ரீ பார்த்தசாரதி தெப்ப உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். முன்னதாக நேற்று காலை ஆலயத்தில் இருக்கும் கல்யாண உற்சவ மண்டபத்தில் கலசத்தை பிரதிஷ்டை செய்து மேடை மீது ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதியை அமர்த்தி பூஜைகளை துவக்கினர். மந்திர உச்சாடனங்களுடன் கலசாராதனை செய்து ஆரத்தி காண்பித்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு திருமஞ்சனம் துவக்கப்பட்டது. இடது கையால் பக்தர்களை வா என்று அழைத்து வலது திருக்கரத்தால் அபயம் காட்டியபடி சங்கு சக்கரத்துடன் அமர்ந்தருளிய ஸ்ரீ பார்த்தசாரதிக்கும் தாயார்களுக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி தூப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் சகசிரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். பிறகு நேற்று மாலை ஆலயத்திலிருந்து திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள், சின்ன ஜீயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் கேடயத்தில் எழுந்தருளச் செய்து புஷ்கரணிக்கு சுமந்து வந்தனர். அங்கு வண்ண மலர்களாலும் மின்விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து தெப்ப உலா துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் திருக்குளத்தை சுற்றி நின்று கற்பூர ஆரத்தி காட்டியபடி தெய்வங்களை தரிசிக்க மங்கள வாத்தியங்கள், வேத மந்திர உச்சாடனங்களோடு உற்சவ மூர்த்திகளுக்கு தெப்ப உலா சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமானோர் சர்வ அலங்காரத்துடன் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக தெப்பத்தில் வலம் வந்தருளிய ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். உலா முடிந்ததும் உற்சவ மூர்த்திகளை மீண்டும் கேடயத்தில் எழுந்தருளச் செய்து ஆலயத்திற்கு சுமந்து சென்றனர். கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் அம்பிகைக்கு சந்தன உற்சவத்தை முன்னிட்டு திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து ஊஞ்சல் சேவையும் நடைபெற்றது. இதை முன்னிட்டு நேற்று காலை சிவாலய வளாகத்தில் இருக்கும் ஊஞ்சல் உற்சவ மண்டபத்தில் பிரத்யேக அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ காமாட்சி அம்பாளை எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். வேத மந்திரங்கள் முழங்க திரளான பக்தர்கள் தரிசிக்க நின்ற திருமேனியுடன் அருளிய ஸ்ரீ காமாட்சி தேவிக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மாலை வேளையில் ஆலயத்தில் இருக்கும் ஊஞ்சல் மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ காமாட்சி அம்பாளுக்கு சந்தனக்காப்பு சாற்றி பில்லைகளும் குஞ்சலமும் வைத்த பின்னலும் தந்து மலர் மாலை பிரபை நிறுத்தி விசேஷமாக அலங்காரம் செய்து ஊஞ்சல் சேவையை துவக்கினர். வேதம், நாதம் மற்றும் கீதத்துடன் ஊஞ்சலாடியபடி அழகாக அருள்பாலித்த ஸ்ரீ காமாட்சி அன்னைக்கு சாமரம் வீசி ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடத்தப்பட்டது. பின்னர் ஸ்ரீ காமாட்சி தேவிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் தைத்தேர் பூபதி திருநாள் வைபவமாக நடைபெற்று வருகிறது. 5ஆம் நாளன்று வாகன மண்டபத்தில் சேஷ வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். சுவாமிக்கு நீலப்பட்டாடை கட்டி முத்துப்பாண்டி கிரீடம் அணிவித்து திருமார்பில் நீலநாயக்க பதக்கமும் அர்த்தச்சந்திர பதக்கமும் தந்து காசு மாலையோடு மலர் மாலைகளும் சூட்டி மாணிக்க அபயம் கொடுத்து அலங்காரம் செய்திருந்தனர்.
ஆதிசேஷன் எம்பிரானுக்கு குடைபிடிக்க உற்சவரை கோயிலின் வெளியே சுமந்து வந்தனர். தீப்பந்தங்கள் பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல 4 சித்திரை வீதிகளில் ஸ்ரீ நம்பெருமாள் உலாவர ஏராளமான பக்தர்கள் கண்ணாரக் கண்டு ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா என பக்தி கோஷம் எழுப்பி வணங்கி வழிபட்டனர். பிறகு உலா முடித்து கோயிலை அடைந்த உற்சவமூர்த்திக்கு திருவந்திக்காப்பு நடத்தி மீண்டும் வாகன மண்டபத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். உற்சவத்தின் ஒரு பகுதியாக ஹனுமந்த வாகனத்தின் மேல் ஸ்ரீ நம்பெருமாளை அமர்த்தி கொண்டு ஆலயத்தின் பிரகாரங்கள் வழியாக 4 சித்திரை வீதிகளை அடைந்தனர். அலங்கார பிரியன் சர்வலங்காரத்தோடு பிரிய பக்தனான ஹனுமந்தன் மீது அமர்ந்து உலாவர பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல தீப்பந்த ஒளியில் பிரகாசமாக காட்சியளித்தபடி அருளிய சுவாமியை ஏராளமான பக்தர்கள் கண்ணாரக் கண்டு சேவித்தனர். இதையடுத்து கோயிலை அடைந்த உற்சவமூர்த்தி 4 கால் மண்டபத்தில் நின்றதும் கோயில் யானைகள் வணங்க திருவந்திக்காப்பு நடத்தி உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். 6ஆம் நாளான நேற்று சுக்கிரவார தோப்பில் வாத்தியங்கள் முழங்கியபடி இருக்க உற்சவமூர்த்தியை சர்வாபரணங்களுடன் அலங்கரித்து வெள்ளி தோளுக்கிணியானில் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வந்தனர். சுவாமிக்கு தங்கத் திருக்குடை பிடித்து சாமரமும் ஆலவட்டமும் வீசியபடி அழைத்து வந்தனர். ராஜகோபுரத்தின் முன்பு எழுந்தருளிய ஸ்ரீ நம்பெருமாள் முன்பு பிரபந்ததாரர்கள் சேவித்தனர். தொடர்ந்து ஆலயத்தின் உள்ளே பிரவேசித்த எம்பெருமானை ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க யானை மண்டபத்தை அடைந்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் தெப்பத் திருவிழாவையொட்டி உற்சவர்கள் தெப்பத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். முன்னதாக அருள்மிகு தெய்வானை அம்பாளுடன் கேடயத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்பதீபம் காட்டி மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. அழகனுக்கு நீலக்கரை வைத்த வெண்ணிற பட்டாடை கட்டி தேவிக்கு புதுப்பட்டு சேலை அணிவித்தும் சர்வாபரணங்களுடன் கிரீடங்கள் சூட்டி மலர் மாலைகள் அணிவித்தும் அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு தெப்பத்தில் கொலுவிருக்கச் செய்ததும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தெய்வங்கள் வீற்றிருந்த தெப்பம் திருக்குளத்தை சுற்றி மும்முறை வலம் வந்தது. 108 திவ்ய தேசங்களில் தைப்பூசப் பெருவிழா நடைபெறும் ஒரே ஸ்தலமான கும்பகோணம் திருச்சேரை ஸ்ரீ சாரநாத பெருமாள் ஆலயத்தில் தங்க கருட சேவை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயிலில் நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க உற்சவரை பெரிய திருவடி மீது அமர்த்தி கொண்டு நுழைவு வாயில் ஆராதனையுடன் வெளியே சுமந்து வந்தனர். பிரிய பக்தன் மேல் பரமபத கோலத்துடன் சர்வலங்காரத்தில் காட்சி தந்தபடி அமர்ந்தருளிய ஸ்ரீ சாரநாத பெருமாளை ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். பிறகு 2 குடை சேவையோடு வீதி உலா துவங்கியது. மின்னொளியில் பிரகாசமாக காட்சி தந்து பெரிய திருவடி மீது அமர்ந்து பல்வேறு வீதிகள் வழியாக வந்து அருள்பாலித்தார் ஸ்ரீ சாரநாத பெருமாள். திருச்சி சமயபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோயில் தைப்பூச திருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவருக்கு யானை வாகன புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக கோயில் வசந்த மண்டபத்தில் உற்சவர் அம்மனுக்கு பச்சைப்பட்டு சேலை கட்டி காசு மாலை பதக்க ஆபரணங்களுடன் முத்துமாலை பவள மாலை அணிவித்து கிரீடம் சூட்டி மலர் மாலைகளோடு கிளி மாலையும் அணிவித்து யானை வாகனத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். செங்கோல் தாங்கியபடி காட்சி கொடுத்த அருள்மிகு மாரியம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்து கோபுர தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாட மங்கள வாத்திய முழக்கத்துடன் அருள்மிகு சமயபுரம் மாரியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் அம்மனை தரிசித்ததும் வீதி உலா துவங்கியது. வேட்டுக்கள் வைத்து பட்டாசுகள் வெடித்ததும் நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல யானை வாகனத்தின் மேல் எழுந்தருளிய அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வர ஏராளமான பக்தர்கள் கண்ணாரக் கண்டு வழிபட்டனர். நிறைவாக உற்சவர் அம்மனை மீண்டும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் புன்னைநல்லூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோயிலில் குடமுழுக்கு நடைபெறுவதை முன்னிட்டு 18 கிராம மக்கள் ஒன்றிணைந்து முளைப்பாரி எடுத்து ஊர்வலம் வந்தனர். இதையொட்டி பிரதான தீர்த்த குடத்தை யானை மீது வைத்து முன்னே செல்ல தாரை தப்பட்டைகளுடன் 18 கிராம மக்களின் கோலாட்டங்கள் பின்தொடர அம்மன் திருமுகம் பதித்த முளைப்பாரிகளோடு நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஏராளமான பக்தர்கள் ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக சென்று அருள்மிகு புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலை அடைந்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன.
சென்னை கோயம்பேடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு இன்று காலை விமான கோபுர கலச ஸ்தாபித்தல் மற்றும் அஷ்டபந்தன மருந்து சாற்றுதல் உள்ளிட்ட வைபவங்கள் நடைபெற்றன. ராமாயண மகாபாரத காவியங்களின் சுதை சிற்பங்கள் நிறைந்த ராஜகோபுரம் அமைந்த கோயிலில் எம்பெருமானின் 10 அவதார மூர்த்தங்களும் முகப்பில் அமையப்பெற்றுள்ளன. இன்று காலை கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓத கோபூஜை சிறப்பாக நடத்தப்பட்டது. பின்னர் கோமாதாவிற்கு ஆரத்தி காண்பித்ததும் வெண்குதிரையை நிறுத்தி அஸ்வ பூஜையும் அதைத் தொடர்ந்து கஜபூஜையும் நடத்தப்பட்டன. பிறகு மூலவர் சன்னதி, ராஜகோபுரம் மற்றும் பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களை அலங்கரித்து வைத்து ஊர்வலமாக சென்றனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க விமான கலசங்களை கைத்தலமாக ஏந்தி வந்து மந்திர உச்சாடனங்களுடன் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடத்தப்பட்டன. பின்னர் விமான கலசங்களுக்கு வஸ்திரங்கள் கட்டி ஆரத்தி காண்பித்ததும் கலசங்களை கோபுரங்களில் ஸ்தாபித்தனர். பிறகு அஷ்டபந்தன மருந்தை எடுத்து தெய்வ சிலைகளுக்கு சாற்றும் நிகழ்வும் நடைபெற்றது. இதையடுத்து பிரத்யேகமாக பேசிய பிரதான அர்ச்சகர், இன்றைய தினம் காத்தால கோ பூஜை, அஸ்வ பூஜை, கஜ பூஜை. இந்த கோ பூஜைக்கு சர்வதேவ 33 முக்கோட்டி தேவர்களும் அதில் ஆசிரியிச்சு இருக்கிறதுனால கோ பூஜையை நம்ம பண்ணோம். அதே மாதிரி ஹயம் குதிரை, அந்த குதிரையில் ஞானபிரான் ஹயக்ரீவருடைய ஸ்வரூபமாக இருக்கிறதுனால அவருக்கும் ஆராதனம் பண்ணி 4 வேதங்கள் விஜாபனம் பண்ணோம். அதை அடுத்ததாக கஜ பூஜை சகல ஐஸ்வர்யங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியது. இன்றைக்கி நமக்கு பெருமாள் இவ்வளோ தூரம் நமக்கு சங்கல்பிச்சிருக்காருன்னா அதுக்கு நமக்கு ஒரு ஐஸ்வர்யம் வேணும். அங்கேருந்து அந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்து அதை பெருமாள் நிலையாக நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுனால தான் நம்ம இந்த மாதிரி கைங்கரியங்கள்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. அதற்கு நமக்கு கஜ பூஜை முக்கியம். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தெய்வ திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கோவிலை வண்ணமின் விளக்குகளால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். உற்சவர் பெருமாளுக்கு முத்துக்கள் பதித்த கிரீடம் சூட்டி பலவித ஆபரணங்களோடு மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து நிறுத்தியிருந்தனர். கேடயத்தின் மேல் எழுந்தருளிய உற்சவருக்கு எதிர் சேவையாக ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களையும் நிறுத்தி நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க ஒய்யாளி சேவையுடன் மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டது. சுவாமிக்கும் தாயார்களுக்கும் வண்ண மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டதும் பூப்பந்து எரிதல் நிகழ்வை நடத்தினர். இதையடுத்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை ஊஞ்சல் மீது கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. பின்னர் உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னிவார்த்து ஹோம பூஜையை நடத்தினர். சர்வ அலங்காரத்துடன் ஊஞ்சலாடியபடி திருக்காட்சி தந்த உற்சவர்களை ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க உபய நாச்சியார்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடத்தப்பட்டது. கல்யாண கோலத்தில் அருள் புரிந்த தாயார்கள் சமேத சீனிவாச பெருமாளுக்கு தீபம் காண்பித்தனர். திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இருக்கும் திருக்குறுங்குடி ஸ்ரீ அழகிய நம்பிராயர் ஆலயத்தின் உபகோயிலான திருமலை நம்பி திருக்கோயிலில் கும்பாபிஷேக திருப்பணி துவக்கமாக பாலாலய பூஜைகள் நடைபெற்றன. இயற்கை எழில் சூழ்ந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள திருமலை நம்பி கோவிலில் மூலவர் சன்னதி எதிரே மேடை மீது உபயநாச்சியார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். ஸ்ரீ ராமானுஜர் சன்னதி எதிரே பிரத்யேக குண்டம் அமைத்து கலச பிரதிஷ்டையுடன் ஆராதனை செய்ததும் குண்டத்தில் அக்னிவார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். இதனிடையே நம்பி ஆற்றிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டது. கோவிலை அடைந்ததும் ஆலய வளாகத்தில் விஸ்வக்சேன ஆராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு அங்குரார்ப்பணம் நடத்தப்பட்டது. பின்னர் தெய்வ திருவுருவங்கள் மற்றும் கோபுர உருவம் வரைந்த பலகைகளை வைத்து பூஜைகள் நடத்தப்பட்டதும் யாகசாலை பூஜைகளும் துவங்கின. வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல்வேறு குண்டங்களில் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். இதையடுத்து மூலவருக்கு ஆரத்தி காட்டியதும் கோபுர விமானத்தில் குடிக்கொண்டுள்ள தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து கும்ப கலசங்களை சுமந்து வந்து யாகசாலையில் பிரதிஷ்டை செய்தனர். பிறகு ரக்ஷாபந்தனன் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டதும் 3ஆம் கால யாக பூஜைகளும் நடைபெற்றன. இதையடுத்து திருக்குறுங்குடி ஜீயர் சுவாமிகள் ஆச்சாரிய புருஷர்கள் எழுந்தருள 4ஆம் கால யாக பூஜையும் நடத்தப்பட்டு கடம்புறப்பாடு துவங்கியது. பின்னர் பிரகாரவலமாக வந்து
பாலாலய சன்னதியில் எழுந்தருளியிருந்த திருவுருவங்களுக்கு ஜீயர் சுவாமிகள் முன்னிலையில் புனித நீர் தெளித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தமிழ்க் கடவுளா முருகப்பெருமானின் 3ஆம் படை வீடான பழனிக்கு தைப்பூசத் திருவிழாவை முன்னிட்டு 76ஆம் ஆண்டாக கும்பகோணத்திலிருந்து பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் பூஜைகள் செய்து காவடிகளை சுமந்தபடி யாத்திரையை துவக்கினர். முன்னதாக முருகனின் திருவுருவப் படங்களை வைத்து பூஜைகளை செய்ததும் காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் காவடிகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பாரம்பரிய நடனமாடியபடி பெரியவர்களும் சிறியவர்களும் பின்தொடர வண்ணத் திருக்குடைகள், தாரை தப்பட்டைகளுடன் பல்வேறு இசைவாத்தியங்கள் முழங்க மயில் காவடிகளை சுமந்து கொண்டு அரோகரா கோஷம் எழுப்பி பரவச நடனமாடியபடி பழனிக்கு பாத யாத்திரையாக சென்றனர். உற்சவர் பாலமுருகப்பெருமானையும் சிறப்பு அலங்காரத்துடன் சப்பரத்தில் நிறுத்தி வீதி உலா அழைத்துச் சென்றனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காந்தமலையில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் தேர் திருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவர் அன்ன வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். முன்னதாக கோவில் வளாகத்தில் மேடை மீது உற்சவர் முருகப்பெருமானை சிறப்பு அலங்காரத்துடன் அமர்த்தி இருபுறம் தேவியர்களையும் திரிசூலத்தையும் நிறுத்தி அஷ்டோத்தர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். சக்தி வடிவேலை கையில் ஏந்தியபடி திருக்காட்சி தந்த முருகப்பெருமானுக்கு பல்வேறு தீப ஆரத்திகள் மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து விபூதி காப்புடன் தங்க கவச அலங்காரத்தில் காட்சி கொடுத்த மூலவர் பாலசுப்பிரமணிய சுவாமிக்கும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதையடுத்து உற்சவரை கைத்தலமாக சுமந்து படிகள் வழியாக அடிவாரத்திற்கு வந்ததும் அன்னப்பறவை வாகனத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காண்பித்தனர். பொதுஜன சேவை முடிந்ததும் உற்சவருக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. அன்னப்பறவை வாகனத்தில் அமர்ந்து உலா வந்த அழகனை ஏராளமானோர் தரிசனம் செய்து வழிபட்டனர். தர்மபுரி குமாரசாமிப்பேட்டை பகுதியில் இருக்கும் அருள்மிகு மகாமாரியம்மன் கோயிலில் மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மூலஸ்தானத்தில் அம்மன் உற்சவ மூர்த்திகளையும் எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். மூலவருக்கும் உற்சவர்களுக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அருள்மிகு மகாமாரியம்மனுக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி ஆபரணங்களுடன் கண்மலர்களும் காதணிகளும் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். உற்சவர்களும் பட்டாடைகளோடு திருக்காட்சி தந்தருள அம்மனுக்கு தேங்காய் பழங்களுடன் பலவித நைவேத்தியங்கள் வைத்து தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. வேலூர் மாவட்டம் அரியலூரில் உள்ள அருள்மிகு நாராயணி தங்க கோயிலில் 25ஆம் வருடாபிஷேகம் மற்றும் உலக நன்மை வேண்டி 1008 திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக தங்க கோவில் மண்டபத்தில் அம்மனின் திருவுருவங்களை விசேஷமாக அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். முப்பெரும் தேவியர்களும் நின்றிருக்க உற்சவர் அருள்மிகு நாராயணி அம்மனை சர்வாபரண பூஷிதையாக அலங்கரித்து ஆசனத்தின் மேல் அமர்த்தியிருந்தனர். ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். தீபங்கள் ஏற்றி போற்றி மந்திரங்களை கூறி மனமுருக வேண்டி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தை கிருத்திகை அன்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் ஆலயங்களில் முருகப்பெருமானுக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனை, திருவீதி புறப்பாடு உள்ளிட்ட காட்சிகளை இப்போது பார்க்கலாம். காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமானை வெள்ளிக்கேடயத்தின் மீது எழுந்தருளச் செய்து ஆலய உள்வளாகத்திலிருந்து சுமந்து வந்தனர். விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு நுழைவு வாயில் ஆராதனையோடு வெளிப்பிரகாரத்திற்கு அழைத்து வந்தனர். அங்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தேவியர்கள் சமேத முருகனுக்கு ஆரத்தி காட்டி பிரகார உலா புறப்பட்டனர். உற்சவர்களுக்கு 2 குடைகள் பிடித்து அழைத்து வர மங்கள வாத்தியங்களுடன் பக்தர்களின் அரோகரா முழக்கத்தோடு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு மீண்டும் ஆலய உள் வளாகத்திற்குள் தெய்வங்களை பிரவேசிக்கச் செய்தனர். சென்னை சைதாப்பேட்டையில் புகழ்பெற்ற அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகனுக்கு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்து வெள்ளி ரதத்தில் எழுந்தருளச் செய்திருந்தனர். மின் விளக்குகளாலும் வண்ணத் தோரணங்களாலும் அலங்கரித்து 2 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தை நான்முகன் செலுத்த உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் உற்சவ மூர்த்திகளுக்கு திருநாமங்கள் கூறி அரளிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர்.
தொடர்ந்து தெய்வங்களுக்கு மகாமங்கல ஆரத்தி காண்பித்ததும் உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் இழுக்க வெள்ளி ரதம் கோயில் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தது. ஏராளமான பக்தர்கள் முருகனுக்கு தீபங்கள் காட்டி மனமுருக வேண்டி வழிபட்டனர். இதைத் தொடர்ந்து வாகன மண்டபத்தில் தேவியர்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு விசேஷ அலங்காரம் செய்து தீப ஆரத்திகளோடு ஷோடசோபச்சாரத்தை துவக்கினர். ஓதுவார் மூர்த்திகள் பக்தி பாடல்கள் பாட அபயம் காட்டியபடி அருளிய அழகனுக்கு மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து உற்சவரை வணங்கி வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த கரிக்கல் கிராமத்தில் சிறிய குன்றின் மீது அமைந்துள்ள அருள்மிகு குமர முருகன் திருக்கோயிலில் உற்சவர் முருகப்பெருமானுக்கு சர்வாபரணங்கள் அணிவித்து சிகப்பு பட்டாடை கட்டியும் தேவியர்களுக்கு வண்ணப் பட்டாடைகளோடு ஆபரணங்கள் மற்றும் கிரீடங்கள் சூட்டியும் அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டி வெற்றி வடிவேலும் கொடியும் தாங்கியபடி காட்சி தந்த அழகனுக்கும் அருகே எழுந்தருளியிருந்த விநாயகப் பெருமானுக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து மூலவர் அருள்மிகு குமர முருகனுக்கும் திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வள்ளிமலையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மூலவருக்கு விபூதி காப்பு சாற்றி வெள்ளிக்கவசங்களுடன் கிரீடமும் ஆபரணங்களோடு மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஆறுமுகனின் இருபுறம் எழுந்தருளியிருந்த தேவியர்களும் வெள்ளிக்கவச அலங்காரத்தோடு திருக்காட்சி தந்தருளினர். தனி சன்னதியில் நின்று அருள்பாலித்த ஸ்ரீ வள்ளி அம்மைக்கு திருமுகத்தில் சந்தனக்காப்பும் தங்கக்கவச அலங்காரமும் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். கரூரில் உள்ள அருள்மிகு கற்பக விநாயகர் ஸ்ரீ வாராகியம்மன் திருக்கோயிலில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் முருகப்பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேகப் பொடி, பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், சந்தனம், விபூதி, பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் ஈசன் மைந்தனுக்கு விபூதி காப்பு சாற்றி தலைப்பாகை அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அழகாக அலங்கரித்தனர். வெற்றி வடிவேலும் கொடியும் தாங்கி திருக்காட்சி தந்த முருகனுக்கு அர்ச்சனை செய்ததும் தூபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி மற்றும் ஏகதீபம் காட்டப்பட்டது. சிவகங்கையில் அமைந்திருக்கும் அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோயிலில் மூலவருக்கு வெண்பட்டு கட்டி வெள்ளிக்கிரீடத்துடன் ஆபரணங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து நவரத்ன வடிவேலை தந்து அலங்கரித்திருந்தனர். கோயிலில் வீற்றிருக்கும் விநாயகர், தேவியர்கள் சமேதராக அருள்பாலித்த சுப்பிரமணிய சுவாமி ஆகியோரும் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்தருளினர். ஆலய வளாகத்தில் பல்லாக்கு மீது உற்சவர் முருகப்பெருமானை நிறுத்தி திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை நடைபெற்றது. பிறகு கார்த்திகை மைந்தனுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க மகா கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் உற்சவருக்கு பல்லாக்கு புறப்பாடு துவங்கியது. பக்தர்கள் பக்தி கோஷம் எழுப்பியபடி பின்தொடர கோயிலை சுற்றி வலம் வந்த அழகனுக்கு 4 திக்கிலும் ஆரத்தி காட்டி நிறைவாக மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. மன்னார்குடி மேலவாசல் பகுதியில் இருக்கும் அருள்மிகு முருகப்பெருமான் திருக்கோயிலில் ஸ்ரீ வள்ளி தெய்வானையோடு கருவறையில் நின்றபடி அருளும் சுப்பிரமணிய சுவாமிக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பக்தர்கள் கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் ஆகியவற்றை பாராயணம் செய்தபடி இருக்க விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவர்களுக்கு கோபுர தீபம் காண்பித்தனர். அழகனுக்கு வெண்பட்டு கட்டி வெள்ளிக்கவசங்களுடன் கிரீடமும் மாலைகளும் அணிவித்தும் தேவியர்களுக்கு பச்சை மற்றும் சிகப்பு பட்டு சேலைகள் கட்டியும் அலங்கரித்திருந்தனர். அபயம் மற்றும் வரதம் காட்டியபடி மூலவரும் தேவியர்கள் சமேதராக உற்சவரும் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தேவியர்கள் சமேதராக எழுந்தருளியிருக்கும் மூலவருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. மயில் வாகனத்தின் மேல் அமர்ந்து அபயம் காட்டியபடி அருளிய அழகனுக்கு வெண்ணிற ஆடை கட்டி மலர் மாலைகள் சூட்டியும் இருபுறம் எழுந்தருளியிருந்த வள்ளிக்கும் தெய்வானைக்கும் வண்ணப்பட்டாடைகள் கட்டியும் அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து தூபத்துடன் தீபமும் பஞ்சகற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய வருடாந்திர தெப்போற்சவம். ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக தெப்பத்தில் வலம் வந்தருளிய ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் சந்தன உற்சவம். சந்தன அலங்காரத்தில் ஊஞ்சல் சேவை கண்ட ஸ்ரீ காமாட்சி அம்பாள்.
ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய தைத்தேர் திருவிழா. பல்வேறு வாகனங்களில் புறப்பாடு கண்ட ஸ்ரீ நம்பெருமாள். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் தெப்பத் திருவிழா. ஸ்ரீ தெய்வானை அம்பாளோடு தெப்பத்தில் உலா வந்த முருகப்பெருமான். கும்பகோணம் திருச்சேரை ஸ்ரீ சாரநாத பெருமாள் கோயில் தைப்பூசம். விமர்சையாக நடைபெற்ற தங்க கருட சேவை. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.